அற்புதங்களை அடையாளங்கள் தேவன் செய்வார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். திரும்ப செய்தியை என்னை போட்டு விரும்புகிறேன். நம்பர் ஒன் want to be a friend. இயேசு அவனை நண்பனாய் மாற்றினார். He found him. இரண்டாவது, he admit his failure. மூன்றாவது, obey Jesus. நான்காவது, come near to God. He found him, he fed him, and also freed him. அவன் விடுவித்தார். வேதம் சொல்லுகிறது, கரங்களை உயர்த்தி அந்த 24 வசனம், அவன் இவளை குறித்து சாட்சி கொடுத்து இவளை எழுதினான். சாட்சியா இருந்தான், எழுதினான். அந்த சாட்சி இந்த வரைக்கும் மெய்யா இருக்கிறது. உங்கள் சாட்சியும் மெய்யாய் மாற. அந்த வசனம் படிக்கிறேன். சாட்சி கொடுத்தான், எழுதினான், அது மெய்யென்ற உலகமே அறிந்திருக்கிறது. உங்களையும் அநேகர் பேரை குறித்து யோவான் எழுதுகிறார். உங்களை குறித்து பரலோகம் எழுதும். அவன் சொல்கிறான், இதை குறித்து நான் எழுதினவன். அப்படியானால் உங்கள் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவார். Your sorrow will turn into song. Your pain will turn into praise. உடைய தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவார். அவர் சொல்கிறார், நான் இவை குறித்து சாட்சியாய் எழுதியிருக்கிறேன், அது மெய் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பூமியில உங்களை குறித்து அநேகர் பேசுவார்கள். உங்களை பேசும் பொருளாய், நிரூபிக்கப்படுற பொருளாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தோல்வி அடைந்த மனிதனை வெற்றியுள்ள மனிதனாய் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. இதை கேட்க எத்தனோடு வாழ்க்கையிலே தோல்விகள் ஏராளம். குடும்பத்திலே தோல்வி, வாழ்க்கையிலே தோல்வி, ஊழியத்திலே தோல்வி, தனிப்பட்ட ஜீவியத்திலே தோல்வி, நிறைய தோல்விகள், எண்ண முடியாத தோல்விகள். அத்தனை தோல்விகளையும் அர்ப்பணிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, ஊழியம் செய்யும் போது தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவீர். A life of submissive, a life of surrender, a life of service. அதை செய்யும் போது வெற்றியாய் மாற்றுவீர். எங்களை குறித்து அனை எழுதும்படி செய்வீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இறக்கம் செய்யும். நாங்கள் விரும்புகிற பாதை அல்ல, நீர் விரும்பும் பாதை. எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தம் நடக்க உதவி செய்யும். கேட்பவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு பேதுருக்களாய் மாற்றும். பின்மாறி போன பேதுருக்களாய் அல்ல, ஒரு புதிய பேதுருக்களாய், அப்போஸ்தலர்களாய், தீர்க்கதரிசிகளாய், மாபெரும் அன்றைய தேவனுக்கு மகிமை உண்டாக்குற ஊழியர்களாய் கர்த்தர் மாற்றும். இந்த கீழ்ப்படிய கிருபைகளை தாரும். ஜீசஸ் ஃபவுண்ட் ஹிம், ஜீசஸ் ஃபெட் ஹிம், ஜீசஸ் ஃப்ரீட் ஹிம். கண்டுபிடித்தவர், ஆண்டவரை போஷித்தவர், விடுவித்தவர்,